மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். சிவபெருமானை அருளிய பாசுபத விரதத்தை பற்றியும் உமா மகேஸ்வரி விரதத்தை பற்றியும் பார்த்தோம். அடுத்தது பஞ்சாட்சர மந்திர பெருமையை சிவபெருமானை கூறுகிறாரு. ஒரு சமயம் தேவி ஈசனிடம் பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையை பற்றி கேட்க ஈசன் 5 எழுத்தின் மகிமையை பார்வதி தேவிக்கு விவரிக்கிறார். பரமன் கூறியதாவது: சிருஷ்டிக்காக தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மன் படைக்கும் சக்தி அடைய என் அருள் வேண்டி என்னை துதி செய்ய வேதங்களும் போற்றி வழங்கும் பஞ்சாட்சர திரு 5 எழுத்தை அவனுக்கு என் 5 முகங்களால் உபதேசம் செய்ய பிரம்மன் சகல ஞானமும் பெற்று படைக்க தொடங்க அவனிடமிருந்து தசபிரம்மாக்கள் தோன்றினர். அவர்கள் இன்றைய பந்தம் பற்றாதிருப்பதற்காக தவம் செய்ய நான் அவர்கள் முன் தோன்றி யோகத்தையும் 5 எழுத்தையும் உபதேசித்தேன். அவர்கள் அதனை வையகம் முழுவதும் பரப்பினர். வேதத்தின் சாரமாகவும் விவரிக்க முடியாத உட்பொருளையும் உடையதும் முக்தியை அளிக்க வல்லதாக பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தவர் பிறவி துன்பம் நீங்க பெறுவார் என்கிறார் ஈசன். இதை ஜபிக்கும் முறையை பார்க்கலாம். ஈசனை நன்கு உணர்ந்து அவர் திரு உருவை தெளிவுற மனதிலே சிந்தித்து அவர் அருள் ஒன்றையே வேண்டி உருகி 5 எழுத்தை ஜபிக்க வேண்டும். திரு 5 எழுத்தை குருமுகமாக உபதேசம் பெற வேண்டும். நாளொன்றுக்கு எத்தனை என்று சங்கல்பித்து கொண்டு விரதம் எடுத்து இரவு மட்டும் உணவு கொண்டு ஆற்றங்கரை சமுத்திர தீரம் சிவாலயம் ஏதாவது ஓரிடத்தில் உடல் உள்ளம் தூய்மையோடு இறைவனை வணங்கி வல்வினைகள் நீங்கிட பிரார்த்தனை கொண்டு ஜபிக்க வேண்டும். தினமும் ஜபிப்பதாயின் பகல் உணவுக்கு முன் ஜபிக்க வேண்டும். எண்ணிக்கையை விரலினாலோ விரல் ரேகையாலோ இல்லை மணிகளை கொண்டோ ஜபமாலையால் பண்ண வேண்டும் எண்ண வேண்டும். ஜபமாலை பவளமணி மாலை, ஸ்படிக மாலை, முத்து மாலை, ருத்ராட்ச மாலை ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். ஈசன் திருவடிகளை மனதில் சிந்தித்து ஜபிப்பதே உத்தமமான பலன்களை தரவல்லது. திரு 5 எழுத்தை ஜபிப்பவர்கள் தூயவராக இருத்தல் வேண்டும். பஞ்சமா பாதகங்களை பற்றிய எண்ணம் கூடாது. ஈசன் திருவடிகளை தியானித்து சிறிதளவு உணவு உட்கொள்ள வேண்டும். பட்டை விரித்து அல்லது பலகையின் மீது அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். ஆச்சாரியானே இறைவன், இறைவனே ஆச்சாரியன், மந்திரமே இறைவன். ஆகவே குருவை பணிந்து அவர் ஆசை பெற்று ஜபத்தை தொடங்க வேண்டும். தெளிந்த உள்ளத்தில் ஈசன் திருவுருவை தியானித்து மலரடி வணங்கி அருள் வேண்டி பிரார்த்தித்து அமைதியான மலைக்குகையில் அமர்ந்து புலனடக்கத்தோடு 10 லட்சம் முறை பஞ்சாட்சரம் ஜபிப்பவர்கள் வல்வினைகள் பொடிப்பட இறைவன் திருவடிகளில் சேருவர். ஓம் நம சிவாய. நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீலிங்க புராணம்.